பரிகாரங்கள் பொதுவாகவே எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறணும். அதனால தான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்கள்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நான் மிதுன ராசிக்கு, என்ன சார் இவ்வளோலாம் நல்ல பலன் சொல்லியிருக்காரு, இன்னும் எனக்கு நல்ல பலன் சுப பலன் கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும், இதெல்லாம் கரெக்டு. வாகனங்களில் விபத்து ஏற்படுமே, சனியும் செவ்வாயும் சேர்றாங்களே, அஷ்டமஸ்தானத்தில் போய் சூரியன், செவ்வாய், புதன், இத்தனை கிரகங்கள் ஒன்றா சேர போகிறாங்களே, 4 கிரகங்கள் ஒரு வீட்டில் இல்லையா? இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. 5, 7, 9 பார்வை குரு பார்வை இருக்குது 6 மாதம். மீதி 6 மாதம் பயணத்தில் கவனமாக இருக்கணும். சார் உங்களுக்கு பணம் வருது எடுத்து போட்டியில் வைங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்போ நீங்கள் கேட்ட பரிகாரம் எங்கே வருது? லைஃப் ஸ்டைலில். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் காலை நான் மெரிச்சிட்டேன், சாரிம்மா அப்படின்னு சொன்னால், மன்னிச்சிட்டேன் சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் திரும்பி மறைச்சி பார்த்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் மறைச்சி பார்ப்பீங்க. அந்த பரிகாரம் தான் சாரி. அந்த மாதிரி சொல்கிறது தான். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலில் போயிட்டு சொர்ண தீபம் ஏற்றணும், தங்கத்தில் தீபம் ஏற்றணும். இன்றைக்கி இருக்கிற விலையில் ஏற்ற முடியுமா? ஆனால் ஜோதிடமும் சரி, ஆன்மீகம் சரி, ரொம்ப ரொம்ப எளிமையானது சொல்கிறது தான் சொர்ண தீபம். அது என்னென்னா, பசும் சாணம் வாங்கிட்டு வந்து அதை உருண்டை பண்ணி வெத்தலை மேலே வச்சு நெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா அதுதான் சொர்ண தீபம். அதற்கு ஈடு இணையே தங்கத்தில் கூட இணை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது. மிதுன ராசிக்காரர்கள் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு குரு வழிபாடு பண்ணி சொர்ண தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக குரு பகவானுடைய கடாட்சம் வந்தே தீரம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.